சொல்லப்போனால் இந்த வீட்டில் வந்து 2023 வரைக்கும் பாத்ரூமே கிடையாது. அதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் இருந்த வீடு. இதுக்கு முன்னாடி இது வந்து ஓடு போட்டு இருந்த வீடாக இருந்துச்சு. அப்புறம் நான் தான் கொஞ்சம் காசு செலவு பண்ணி இதுக்கு கூலிங் ஷீட் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த வீட்டோட ஹோம் டூர் நீங்கள் பார்க்கலாம். பெருசாக இல்லை, மொத்தமே 3 ரூம் தான். இதில் எது ஹாலு எது பெட்ரூம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்போ பெட்ரூமையும் ஹாலையும் மாற்றிப்போம். ஸோ சிம்பிளாக ஒரு ரூமு, அப்புறம் ஒரு சென்ட்ரலில் ஒரு ரூமு, 10க்கு 10 இருக்கும்னு நம்புகிறேன். அந்த அளவுக்கு இருக்க வீடு தான். சீலிங்குமே வந்து மொத்தமே 6 அடி 7 அடி தான் இருக்கும். நான் நின்று கையை தூக்குனாலே என் கை தட்டிடும். ஐ ஹோப் அது 6 அடின்னு தான் நினைக்கிறேன். இதுதான் எங்கள் கிச்சன், அழகான கிச்சன். வெயில் டைமில் சுத்தமாக இந்த ரூம்குள்ளே இருக்கவே முடியாது. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கும், நம்மளால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாத அளவு. அதுக்கப்புறம் வந்து சொல்லப்போனால் இந்த வீட்டில் வந்து 2023 வரைக்கும் பாத்ரூமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போய் நான் கட்டினது இந்த பாத்ரூமுமே. அவ்வளோதான் கைஸ் இந்த மொத்த வீடுமே. ஸோ இதில் இருக்க இடத்துல தான் வந்து இந்த வீடை இடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு 2 BHK கட்டலான் இருக்கோம். என் வீடு வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த வீடை நம்ம கட்டணும்னு ஆசைப்பட்றோங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நான் எப்படியாவது வந்து கட்டி முடிச்சிடும் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாகவே இருக்கிறேன். நீங்கள் இந்த 2026 எத்தனை பேர் இந்த மாதிரி வீடு கட்ட போகிறீங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து நான் இந்த வீடோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு எவ்வளோ ஆச்சுங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.